Hi friends, welcome to Easy to Learn. இன்றைக்கி வந்து நம்ம SSCயில் வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 4/1 அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. February மார்ச்சில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கலாம். அதில் வந்து ரீசனிங்கில் டைஸ் அண்ட் அது ரிலேட்டடாக கொஞ்சம் மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைஸ் சம்மில் இந்த கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த 5ஓட ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒன்று என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு பகடையில் ஒரு நம்பருக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் கண்டிப்பாக அதோட ஆப்போசிட்டில் இருக்காது. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் எதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்காது, 4 இருக்காது, அதே மாதிரி 6 இருக்காது, 2 இருக்காது. அப்போ ரிமைனிங் என்ன நம்பர் தான் இருக்குது? 3. இப்போ ஆன்சர் 3 தான். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் ஆப்போசிட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரே நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த மாடல். ஸோ ஒரே நம்பர் வந்து 2 பகடையிலும் வந்திருக்கு அப்படின்னா அந்த சேம் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுங்க. 5, 4, 1 எழுதிட்டிங்களா? அதே மாதிரி இங்கே 5, 2, 6 எழுதுனா 4ஓட ஆப்போசிட் 2ஆக இருக்கும், 1ஓட ஆப்போசிட் 6ஆக இருக்கும். 5க்கு அதில் இல்லாத ஒரு நம்பர் 3ஆக இருக்கும். சரியா? அப்போ டைசம் வந்தால் ஈஸியாக வந்து ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணிடலாம். செகண்ட் டைப் பாருங்கள், 42. அதே மாதிரி இந்த பக்கம் 258 இருக்குது. இதே மாதிரி சில சமயம் சேம் கேட்பாங்க, இல்லைனா டிஃப்ரெண்ட் கேட்பாங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சேம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 42வை ஸோ இங்கே என்ன இருக்குது? 258 இருக்குது. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக வர மாதிரி ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அப்போ 6 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது தான் ஏறத்தாழ இந்த நம்பருக்கு ஈக்குவலாக வரும். இப்போ அதால் மல்டிபிள் பண்ணி ஏதாவது நம்பரை ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இங்கே வந்திருக்கு. 6ஆல் மல்டிபிள் பண்ணி அது 6ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வருது. அப்போது ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்கள். செகண்ட் ஒன் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் செஞ்சு பார்க்குறேன். அங்கே 6 ஆட் பண்ணால் வரல, மைனஸ் பண்ணால் தான் வருது. அப்போ இது டிஃபரெண்ட் ரிலேஷன். இங்கே செக் பண்ணுறேன், பி வந்து கரெக்டாக ஆட் பண்ணும்போது வருது. அப்போது 6ஆல் நம்பரை மல்டிபிள் பண்ணி 6ஆல் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த சேம் ரிலேஷன் கிடைக்கிது. அப்போ இதுதான் ஆன்சர். பி 56:342 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து லிங்க் பண்ணுவாங்க. அதை நம்ம தான் வந்து கொஞ்சம் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் இருந்து அதை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பாருங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. FGHI MNOP WXYA TUVW. இதில் எது டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்கை வந்து வரிசையாக சொல்லும்போது இதெல்லாம் பாருங்கள், FGHI JKL MNOP TUVW இது வந்து வரிசையாக இருக்குது. எது மட்டும் தப்பாக இருக்குன்னா WXYZ வரும், இங்கே A இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து இது C. சரி, இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஷோயிங் த பிக்சர் ஆஃப் ஸ்ருதி பிரதி அந்த வந்து ரிலேஷன்ஷிப்பு செட் சீஸ், அதாவது ஒரு ஃபோட்டோவில் இருக்க ஸ்ருதி அப்படி அவங்களோட பிக்சரை பார்த்து பிரீத்தி சொல்கிறா, இவங்க வந்து என்னோட கிராண்ட் மதர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். மை ஃபாதர்னால் அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவோட சன்னுனா இவளுக்கு யாராக இருப்பாங்க? தம்பியாக இருப்பான் அல்லது அண்ணனாக இருப்பான். அவங்களோட கிராண்ட் மதர்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இவளுக்கும் அது யாராக தான் இருக்கும்? கிராண்ட் மதராக தான் இருக்கும். சரியா? ஃபாதர்னு சொல்லியிருக்கும்போது கண்டிப்பாக பிரீத்தி அவங்களோட சகோதரியாக தான் இருக்க முடியும். அப்போது என்ன ரிலேஷன் வரும்? கிராண்ட் மதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வரும். அடுத்தது பாருங்கள், இங்கேயும் சேம் ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. 11, 8, 6, 6, 13 அதே மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ். நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் வருது அப்படின்னா 13³ - 11³ போட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைக்குது. நம்ம இங்கே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெரிய நம்பர் எங்கே இருக்குன்னா முன்னாடி இருக்குது, இங்கேயும் பெரிய நம்பர் முன்னாடி தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வேறு. நமக்கு இங்கே பார்க்கும்போது இந்த தேர்டில் இருக்கக்கூடிய நம்பர் க்யூப் மைனஸ் ஃபஸ்ட் இருக்க நம்பர் க்யூப் போடும்போது செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் வரணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று அடித்து பார்த்தோம்னாலே நடுவில் இருக்க ஆன்சர் கரெக்டாக வந்தோன்னா அதை டிக் பண்ணிடுவோம். அப்படி டிக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நடுவில் ஆன்சர் ஈக்குவலாக தான் வந்திருக்குது. எப்போ அப்படின்னா பெரிய நம்பரை க்யூப் போட்டு மைனஸ் சின்ன நம்பரை க்யூப் போடும்போது நமக்கு இங்கே ரிலேஷன் என்ன அப்படின்னா தேர்டு இருக்க நம்பர் க்யூப் மைனஸ் ஃபஸ்ட் இருக்க நம்பர் க்யூப் போடும்போது செகண்ட் நம்பர் வரணும். ஸோ அது எது கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன். சரியா? அதான் வந்து கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. இதோட ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா புரியுதா? எல்லாத்துக்குமே நடுவில் ஆன்சர் சேம் தான். ஆனால் ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் 13³ இருக்குது. அப்போ 13³ - 7³ இங்கே 11³ - 9³. அப்போ இது ரெண்டும் ரிலேஷன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது டிவைடட் பையாக இருக்குது, மைனஸ் அப்படிங்கிறது அடிஷன் குறிக்குது அப்படின்னா மல்டிபிள் வந்து மைனஸ், அதே மாதிரி டிவிஷன் மல்டிப்ளைட் பை இப்படி குறிக்குது அப்படின்னா கீழே உள்ள சொல்யூஷனோட ஆன்சர் என்ன, எக்ஸ்ப்ரெஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்.
ப்ராக்கெட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்காதனால ப்ராக்கெட்டை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ், டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் வந்து டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல மல்டிப்ளிகேஷன் போட்டு ஃபஸ்ட் நமக்கு தெரியும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அப்புறமா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும், லாஸ்ட்டாக ஸ்கொயர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணி ஆன்சர் கிடைக்கும்போது ஆன்சர் வந்து 12. ஆப்ஷன் சி வருது. ஓகேவா? அடுத்தது இங்கே ரிலேஷன் என்ன, அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ் தான் கேட்டிருக்காங்க. SWIM அப்படிங்கிறது MIWSனா DONE என்ன, நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும். SWIM இப்படி எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் போய் இருக்குது, லாஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட் இருக்குது, இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்து AENOD அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த பாருங்கள், வெண்படம் அந்த இதில் கேட்டிருக்காங்க. ஆல் பென்சில்ஸ் ஆர் டேபிள்ஸ், நோ டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படம் வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், எல்லா பென்சிலுமே டேபிள் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் எந்த டேபிளுமே சேரில். அப்போ சேர் வந்து தனியாக போயிடும், இந்த எல்லா பென்சிலுமே டேபிள்ஸாக இருக்கும். அப்போது கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ் கண்டிப்பாக வராது, ரெண்டுக்கும் லிங்கே கிடையாது. நோ பென்சில் இஸ் ஏ சேர் அப்படிங்கிறது கரெக்ட், சேருக்கும் பென்சிலுக்கும் ரிலேஷனே நமக்கு கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் ட்ரூ ஃபாலோஸ், நோ பென்சில் இஸ் ஏ சேர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது, இந்த சைடு ஃபோல்டு பண்ணுறாங்க, அப்புறம் இப்படி, அப்புறம் வந்து இந்த சைடு, இந்த ப்ளூவில் இருக்கிறது கொஸ்டின் கிடையாது. கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா நம்ம ரெட்டில் வந்து சொல்லியிருக்கேன்ல, அது மட்டும் தான் கொஸ்டின். இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் தான் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, அதை அப்படியே நம்ம இங்கே ஏதாவது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது என்ன ஃபிகர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறத அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகணும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி மடக்கியிருக்காங்களா, அப்போ அதை ரிவர்ஸில் அந்த பக்கம் போகும்போது இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இந்த பக்கம் வரும், இந்த டைமண்ட் ஷேப் அப்படியே மேலே போகுமோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அது அப்படியே இந்த பக்கம், அப்போ இந்த பக்கம் இங்கே என்ன ஃபிகர் இருக்கோ அது அப்படியே இங்கே காப்பி ஆகும். ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது, அது இங்கே சைடு வரும், இங்கே ஒன்று இருக்கிறது அப்படியே இந்த சைடு காப்பி ஆகும். அப்போ எந்த ஃபிகர் தான் மேட்ச் ஆகும், இந்த ஃபிகர் தான் மேட்ச் ஆகும். சரியா? இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸில் பேக்வேர்டில் போயிட்டு கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், PGRHTFVD இதுவும் ஒரு ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ் தான். இதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதாவது PQR ஒரு லெட்டர் இடையில விடுபட்டிருக்கு, அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. PQR RSTUVWX, W விட்டுட்டு X எழுதணும். இங்கே வந்து ரிவர்ஸில் போயிருப்பாங்க பாருங்கள், DEFGH, FG இல்லை H, I இல்லை J. அப்போது இங்கே ரிவர்ஸ்லேருந்து ஒன்று விட்டுட்டுருக்காங்க, அப்போ இங்கே என்ன வரும், B வரும். அப்போ XB. கொஞ்சம் கொஸ்டினை இந்த மாதிரி ரீசனிங் சம்முக்கு கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். இப்போவே படிக்க ஆரம்பிங்க. நிறைய போர்ஷன் இருக்குது நமக்கு வந்து SSCயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் படிக்க வேண்டியது இருக்கும், மேக்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு சோஷியல் கொஞ்சம் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த ரீசனிங் ஆப்டிடியூடெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வரும், அதாவது கொஞ்சம் சம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சில சம் கூட போடுறேன். ரீசனிங் இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.